அண்மை செய்தி. மாநகராட்சி டெண்டர் முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு எதிரான வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்த முழுமையான விவரங்கள். சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரியதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. இதில் முன்னாள் அமைச்சர் மீதான வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தையடுத்து வழக்கில் தொடர்புடைய MS கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ரா லிமிடெட், ஆலம் கோட் ஆலயம் பவுண்டேஷன், வைத்தூரியா ஹோட்டல் மற்றும் கான்ஸ்டபிள் மால் ஆகிய நிறுவனங்கள் தங்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுக்களில் SP வேலுமணி மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் பொது ஊழியர், அவருக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்பதால் தங்கள் மீதான வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நிறுவனங்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய மறுத்து 5 நிறுவனங்களின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் 6 வாரங்களில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நிறுவனங்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என கூறி அறப்போர் இயக்கம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் ஆஜராகி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது என்றும் அதற்கான பரிசீலனை நடைமுறைகள் முடிந்து அதற்கான எண்ணிடப்படும் வேலைகளும் நடந்து கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அடுத்து குற்றப்பத்திரிகையை 2 வாரங்களில் பரிசீலித்து எண்ணிட வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கையும் முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அரசு. கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.